வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எண்டு கார்டு போட்டு விட்டதா உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நடந்த அந்த உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்கு. 200 அரசு ஊழியர்கள் இவருக்கு எதிராக புகார் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் தியாகி அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிரான விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது தடயவியல் அந்த துறையினுடைய தலைவர் மணிவண்ணன் அவர் வரல. அவர் இல்லாமையே சாட்சிகளை நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லும்போது விசாரிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம செந்தில் பாலாஜி தரப்பு சொன்னிச்சு. அதை இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு கோர்ட்டு ஏற்றுக்கலை. இப்படி போயிட்டு இருக்கும்போது அவருடைய அமைச்சருக்கே பிரச்சனை வர அளவுக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் சொன்ன வார்த்தை செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இல்லை, திமுகவினருக்கு ஒரு பெரிய இடியை ஊற்றுச்சு. அதையும் தாண்டி அதாவது நியாயம் நீதி இருக்குது அப்படி நம்பக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு பரவாயில்லப்பா சூப்பராக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற நிம்மதி பிறந்திருக்கு. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை நடத்திய விதம் சரியாக தப்பானா தப்பு. 1.25 வருஷம் அவர் உள்ளே வச்சது தப்பு. அவர் தண்டனைனா சீக்கிரம் தண்டனை கொடுத்துருக்கணும். அதையும் நம்ம ஆதரிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கறது சரி. ஏன்னா உச்சநீதிமன்றம் என்ன கேட்குது, அவர் அமைச்சராக தொடர விரும்புகிறாரான்னு அவரை கேட்டு சொல்லுங்கிறாங்க. அப்போ என்னென்னா அமைச்சராக தொடர விரும்பி கேட்டு சொன்னா ஆமாங்க தொடர விரும்புகிறார் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் என்ன சொன்னீங்க, அமைச்சராக இல்லை, நான் அமைச்சராக இல்லை, உடம்பு சரியில்லை அப்படி தான் ஜாமீனே கேட்டீங்க. இன்றைக்கி அமைச்சராக தொடர விருப்பம் உள்ளதான்னு கேட்டால் நீங்கள் உள்ளதுன்னீங்கன்னா அப்புறம் எப்படி ஜாமீன் கேட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா ஒன்று. இன்னொன்று, உச்சநீதிமன்றம் இவருடைய ஜாமீனை ரத்து பண்ணணுங்கிறது தான் கேஸ். ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி அணுகுது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நடைபெற்ற சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி வழக்கு எந்த நிலைமையில் இருக்குன்னு சீல் போட்ட கவரில் எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. நம்ம தொடர்ந்து மறுபடியும் சொல்கிறோம், செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவராங்கிறது நம்ம இங்கே பேச்சு இல்லை. ஏன்னா திமுக உடன்பிறப்புகள் இதுக்கு கூட திராவிட மாடல் ஆட்சின்னு வந்துடுவீங்க. நம்ம சொல்லலை, உச்சநீதிமன்றம் தான் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பதில்? உச்சநீதிமன்றம் கேட்டது சரியா இல்லையா? மக்கள் கேட்குறாங்க. அதிமுக ஆட்சி இருக்கும்போது இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீடியோலாம் பெருசாக இருக்குது. ஊழல்வாதி செந்தில் பாலாஜி இதே நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ நீங்களே தியாகிங்கிறீங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர் மோசமானவர், திமுக ஆட்சி வந்தவுடன் அமைச்சரானவுடன் அவர் தியாகி ஆகிவிட்டாரா? நமக்கு ஒன்றுமே புரியல. அப்படி என்ன தியாகம் செய்தார்? தியாகம் செய்தார் திமுக குடும்பத்துக்கு பண்ணியிருக்கலாம். வேற என்ன நம்ம சொல்கிறது? இன்னும் குறிப்பாக சொல்லலாம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பெரும்பாலான அமைச்சர்களுக்கு ஒரே கொண்டாட்டம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, ஐயோ அதுவும் ஜோதி மாவட்ட அமைச்சர் இருக்கார்ல, நம்ம கரூரில் போய் வட்டிக்கு விட்டுட்டு இருந்தோம், இவர் வந்த உடனே எண்டு கார்டு போட்டார். அதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அவர் நம்பாடு, அவருக்கு தேவையில்லாமல் குடைச்சல் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் ஈரோடு மாவட்டத்துடைய அமைச்சருக்கும் இவருக்கும் பிரச்சனை என்ன, ஈரோடு மாவட்ட அமைச்சர் நினைக்கிறாரு நம்ம இடத்துல தேவையில்லாமல் இவர் மூக்க நுழைக்கிறாரு, முதலமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான்னு அவ்வளவு பிரச்சனைகள். தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லுவான், செந்தில் பாலாஜி அவரை பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கள போராளி, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஏங்க ஒரு கட்சியில் பெரிய ஆளாகிறதே கஷ்டம். 4-5 கட்சியில் எந்த கட்சிக்கு போனாலும் ஜெயலலிதா மாட்டு இருக்கும்போது நல்ல பெயர், அதுக்கப்புறம் நீக்கிறாங்க, அது வேறு விஷயம். இந்த வந்த வேகத்தை அதிமுகவிலிருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஏவா வேலு அவர்கள் வந்திருக்காங்க, சாத்தூர் ராமச்சந்திரன் வந்திருக்காங்க, ரகுபதி அவர்கள் வந்திருக்காங்க, முத்துசாமி வந்திருக்காங்க. இப்படி பல்வேறுபட்டவங்க வந்திருந்தா கூட சேகர் பாபு வந்திருக்காரு. இவ்வளோ பேர் வந்தாலும் வந்த உடனே முதலமைச்சருக்கு ரொம்ப பிரியமான ஒரு அமைச்சராக இருப்பது செந்தில் பாலாஜியுடைய சாதனை. அதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு தெரியும். மற்றவங்கெல்லாம் சில விஷயம் பண்ண மாட்டாங்க, இவர் அது பண்ணுவார். அதாவது என்னென்னா திமுக குடும்பத்தினுடைய அபிமானத்தையும் பெற்றவர். அவர் அரெஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்களா, அவர் அரெஸ்ட் ஆகும்போது இது வரைக்கும் எந்த ஒரு அமைச்சருக்கும் இல்லாதவர்கள் முதலமைச்சர் போகிறாரு, உதயநிதி அவர்கள் போகிறாரு, சபரீசன் போகிறாரு, இவ்வளவு பேர் போகும்போது அப்போ அவர் அந்த அளவுக்கு கட்சி எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் தொண்டர்கள் மத்தியில் நல்ல பேர் தாங்க. நம்ம செந்தில் பாலாஜிகளை பொறுத்தவரை எல்லாமே தப்பெல்லாம் சொல்ல மாட்டோம். நீங்கள் கோயம்புத்தூரில் போய் கேளுங்க, விளம்பரம் கொடுத்தா கரெக்டாக பணம் கொடுத்துருவார், சொன்னதை செய்வார் சார். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6 ஸ்வீட் வந்துச்சுன்னா இவர் 8 போட்டு கொடுப்பார் சார். நிறைய இடத்துல பொங்கல் தீபாவளிக்கு தமிழ்நாடு ஃபுல்லுக்கு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சில பேருக்கு நிறைய பேருக்கு காசு கொடுத்துருக்காரு சார். இந்த அளவுக்கு யார் சார் பண்ணுவா? தான் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய, அதுலேயும் நம்ம மாற்று கருத்து இல்லை. மறுபடியும் சொல்கிறோம், இதெல்லாம் செஞ்சதுக்காக அவர் நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்லலை. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை, ஏற்கனவே நீங்கள் அமைச்சர் அப்படிங்கிற தகுதியோடு இருந்தீங்க, அதனால் உங்களுக்கு நாங்கள் ஜாமீன் கொடுக்கல, நீங்கள் அமைச்சரவை இல்லை
ரிசைன் பண்ணதுக்கப்புறம் ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டீங்க. நான் அமைச்சராக இல்லைங்கிற கோர்ட்டில் தான் வரீங்க. அதற்காக உங்களுக்கு நாங்கள் ஜாமீன் கொடுத்தா, நாங்கள் கொடுத்து 2 நாளில் உடனே நீங்கள் அமைச்சராகிறீங்க. இப்போ நாங்கள் கேட்குறோம், 200 பேர் உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர்கள் யார்? போக்குவரத்து தொழிலாளர்கள். நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். அம்பானி, அதானி இவர்கள் செந்தில் பாலாஜி எடுத்து வழக்கு தொடரலாம். சாதாரண ஊழியர்கள் எப்படி செந்தில் பாலாஜி எடுத்து வழக்கு தொடர முடியும்? அதுவும் அவர்கள் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த 200 வழக்கு தொடுத்தவங்க எல்லாமே அரசு ஊழியர், போக்குவரத்து கழகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இவருக்கு எதிராக வழக்கை நடத்த முடியும்? எப்படி நியாயமாக நடத்த முடியும் அப்படின்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டது சூப்பரான வார்த்தை. உண்மையிலே சொல்கிறோம், நீதி சாகவில்லைங்கிறதுக்கு உதாரணம். இப்போ நான் யாரோ ஒருத்தர் நமக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தர், ஒரு முத்துசாமின்னு வச்சுக்கோங்க, முத்துசாமியோ கன்சாமியோ, முத்துசாமி அவர் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அமைச்சருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர முடியுமா? இன்னைக்கு இருக்க அவர் அரசு ஊழியராக இருந்தார், சாதாரணவரே தொடர முடியாது. அப்போ உச்சநீதிமன்றம் அருமையான கேள்வியை கேட்டிருக்குது. இது செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் தான். ஏதோ ஒரு பதிலை சொல்லணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பதில்னால் ரொம்ப நாள்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் இந்த கேஸை மானிட்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. கெஜ்ரிவால் வழக்கில் சொல்லாதது, ஹேமந்த் சோரன் வழக்கில் சொல்லாதது, இவங்க நம்ம சந்திரசேகர் பொண்ணு அவங்க வழக்கில் சொல்லாதது, இவங்க வழக்கில் எதுலேயும் சொல்லாதது, செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இந்த வழக்கை நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் போய் செந்தில் பாலாஜிட்ட கேளுங்க, அமைச்சராக அவர் தொடர்கிறாரா இல்லையான்ட்டு. அவர் இல்லைன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. தொடர்கிறேன்னா அதுக்கப்புறம் எந்த விதமான விஷயம் வரப்போகுது தெரியல. என்ன சொல்லலாம்? அப்போ நீங்கள் தொடருங்க, நீங்கள் செக்ரட்டரியேட் போகக்கூடாது, உங்களுக்கு ஜாமீன்லாம் அதை இன்னொன்று சொல்லலாம். நீங்கள் அமைச்சராக தொடர முடியாது, ஜாமீன் கொடுத்துட்டோம் ஆனால் அமைச்சராக தொடர முடியாதுன்னு ஏன் சொல்ல முடியாது? ஏற்கனவே கெஜ்ரிவாலுக்கு என்ன சொன்னாங்க? நீங்கள் முதலமைச்சராக இருக்கலாங்க, ஆனால் நீங்கள் சட்டசபைக்கு போகக்கூடாது சொன்னாங்களா? லாக் வச்சாங்களா இல்லையா? அந்த லாக்கை ஏன் வைக்கக்கூடாது? அதில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கான பிடி இறுகிடுச்சுன்னு சொல்லலாம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம் திராவிட மாடல்னு நிறைய விஷயங்கள் பொதுமக்களிடம் மறக்கடிக்க. இப்போ நம்ம பேசுகிறது கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஊடகங்கள் இது பெருசாக எடுக்காது, விவாதமாக இது வராது. எந்த விவாதம் எடுக்க வேண்டும்? நீங்கள் ஒருவரை குற்றவாளி அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்களே அவருக்கு பதவி கொடுத்து அமைச்சராக்குறீங்க. அவர் ஒரு தப்பை பண்ணுறாரு, அவர் போய் மேல்முறையீடு போகும்போது நான் அமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்குறாரு, வந்த உடனே பதவிக்கு வராரு. அப்போ உச்சநீதிமன்றத்தை ஏமாத்தின மாதிரி ஆகாதா இது? அவர்கிட்ட என்ன சொல்லி வாங்கினீங்க? ஒரே நாளில் என்ன நடந்தது? உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக பார்வையை திருப்பும். இன்னொன்று, உச்சநீதிமன்றம் இதை கேட்க வேண்டும் என்று நம்ம நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாமானிய மனிதனின் கடைசி கட்ட நம்பிக்கை நீதித்துறை பல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறது. இதற்கும் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கும் நம்ம வெகுவாக நம்புகிறோம். மக்களுடைய சக்தி அப்படிங்கிறது எவ்வளோ மகத்தானதுங்கிறது கண்டிப்பாக ஆளக்கூடியவர்கள் கண்டிப்பாக புரிஞ்சு கொள்வாங்க. இப்போ நீங்கள் அமைச்சராக தொடர்றீங்களா இல்லையாங்கிறது தான் முக்கிய பாயிண்ட். அதை கேட்டாங்க. எப்படி பழக போகுதுன்னு தெரியல. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.